அனைவருக்கும் வணக்கம். தாவரம் மற்றும் விலங்குகளினுடைய வெளிப்புற ஒரு சுவர்தான் அதனுடைய பாதுகாப்பிற்காக மிக முக்கியமான பணிகளை மேற்கொள்கிறது. அவ்வாறு தாவரத்தினுடைய வெளிப்புற பாதுகாப்பிற்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் செல் சுவர். ஆனால் விலங்குகளில் இது போன்ற செல் சுவர் என்ற அமைப்பு கிடையாது. ஆனால் தாவரங்களில் என்ன செயல்பாடுகள் நடைபெறுகிறதோ அதே செயல்பாடுகள் நம்முடைய விலங்குகளிலும் செயல்படுகின்றது. அதாவது தாவரத்தில் உள்ள டிஎன்ஏ எவ்வாறு இன்னொரு செல்லை உருவாக்குகின்றதோ அதை போன்றுதான் விலங்குகளினுடைய செல்லில் உள்ள டிஎன்ஏவும் இன்னொரு செல்களாக மாறுகின்ற பண்பை பெற்றிருக்கிறது. ஆனால் தாவரத்தினுடைய அந்த செல் சுவர் அந்த தாவரத்திற்கான ஒரு வெளிப்புற பாதுகாப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய வடிவத்திற்கும் மிக முக்கியமாக பயன்படுகிறது. ஆனால் விலங்கு செல்களில் இது போன்ற செல் சுவர் என்பது இல்லாமல் அதற்கு மாற்றாக உள்ள ஒரு முக்கியமான லேயர் தான் நம்மளுடைய பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ தாவரத்தில் செல் சுவர் என்ன பணிகளை செய்கிறதோ அதை விலங்கினுள் நம்முடைய பிளாஸ்மா மெம்பரைன், பிளாஸ்மா படலம் என்பது மேற்கொண்டு வருகிறது.